பணபலமா மக்கள் பலமா? பட்டிமன்றத்தில் சக்தி நகர் விநாயகர், சென்னை போரூர் சக்தி நகர் என்ற நகரில் ஏறத்தாழ அதை ஒட்டியுள்ள கோயில் நகர்வாசிகள் 500 குடும்பங்களுக்கு மேல் உள்ளது. இந்த சக்தி நகர் உருவானது சுமார் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த நிலத்தை லேஅவுட் போட்டு மனைப்பிரிவுகளாக பிரித்தவர் சக்தி நகர் அசோசியேஷனின் வேண்டுகோளுக்கு இணங்க 6 கிரவுண்டு 3/4 கிரவுண்டு கிஃப்டீட் அசோசியேஷன் அலுவலகத்துக்கு கொடுத்தாங்க. அதோட கூட கொஞ்சம் இடத்தெல்லாம் வாங்கி ஸ்கொயர் பண்ணி சக்தி நகர் பிள்ளையார் கோவில் உருவானது. அந்த கோவிலுக்கு ஒரு விநாயகர், அம்மன், இன்னும் சில கோயில்கள் சுற்றி உருவாக்கப்பட்டு பிரம்மாண்டமாக அமைந்து நன்றாக மக்கள் சேவார்த்திகள் போய் சாமியை கும்பிட்டு வராங்க. இது அசோசியேஷன்ல அதுக்கு ஒரு கோவிலை பராமரிக்கணும், பார்த்துக்கணும், கொள்ளணும்ட்டு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தனியாக கொடுத்தாங்க. அது பாட்டி ஏங்கி வந்துக்கிட்டு இருந்தது, பல காலம் ஏங்கிட்டு வந்தது. ஒரு புண்ணியவான் சக்தி நகரி, பலபலம் மிக்கவர், படைபலம் மிக்கவர், ஆன்மீக வல்லல் அப்படின்னு போற்றக்கூடிய ஒரு புண்ணியவான் அந்த கோயில ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பலத்துல அந்த கோயில நிர்வாகிச்சுக்கிட்டு இருந்தவங்கிட்ட இருந்து வாங்கி வெங்கடேஷ்ன்ற ஒரு நல்லவருக்கு கொடுத்தார். அவர் பையனு 3 பேர்லாம் சேர்ந்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ட்ரஸ்ட் சொத்தா கன்வெர்ட் பண்றாங்க. நகர்நல சங்க சொத்து சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இவங்க ஒரு ட்ரஸ்ட் கன்வெர்ட் பண்றாங்க. யாரு? வெங்கடேசன். அவருடைய நிர்வாகத்துல சில கோளாறுகள்லாம் இருந்து நகர்நல அவங்களுக்கும் அங்க இருக்க பெண்மணிகள் எல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. அந்த பெண்மணிகள் இவர் கொஞ்சம் தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி காவல்துறையில புகார் மனு கொடுத்து விசாரணை போய்கிட்டு இருக்கு. அந்த விசாரணை முதல் தகவல் அறிக்கை பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகி ஏதோ ஒரு பின்பல அழுத்தத்துல அது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அது என்றே கிடைச்ச நிலவரப்படி அது காம்ப்ரமைஸ் ஆகலாம், சமாதான உடன்படிக்கை ஆகலாம். எங்கோ ஒரு பலம் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து போய் இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. சரி, சமாதானம் ஆகட்டும், நம்ம ஊர் மக்கள் 2 கட்டணம் ஆகணுன்ற நிலைமை நமக்கு அவசியமே கிடையாது. இதை பற்றி சமாதானன்ற ஒரு உடன்படிக்கை காவல்துறையில பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு தகவல் கேள்விப்பட்டு நான் காவல்துறைக்கு போனேன். இன்று மதியம் சுமார் ஒரு 2 மணி அளவில் போனேன். காவல்துறையில ஆய்வாளர் இல்லை, காவடியில பொங்கல் விழா கொண்டாடுறான்னு சொல்லுவேன். நான் இறங்கி திரும்புறேன். உதவி ஆணையர், எஸ்ஆர்என்சி உதவி ஆணையர் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்தேன். ஐயா வணக்கம், சக்தி நகர் விநாயகர் கோயில் பிரச்சனை, நீங்க மட்டும் ஏன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? அவங்க சமாதானம் ஆகிறாங்க, புகார் மனு கொடுத்தவங்க சமாதானம் ஆகிறாங்க. உங்களுக்கு நீங்க மட்டும் ஏன் அதையே பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? புகார் மனு கொடுத்தவங்களே கேட்கலீங்க, நீங்க ஏன் கேட்கறீங்க? சாரி சார், நான் பத்திரிகையாளர் என்ற முறையில் கேட்டேன். சமாதான உடன்படிக்கையில் அவங்க போறாங்கன்னா அதை பற்றி ஆட்சேபனை. ஆனால் சக்தி நகர் விநாயகர் கோவில் பிரச்சனைக்கு என்னை எனது நண்பர் என்ற முறையில், என்னை அவரது நண்பர் என்ற முறையில் மதுராயில் சட்டமன்ற உறுப்பினர் கணபதி அவர்கள் அங்கே ஏதோ பிரச்சனை நடக்கிறதா ஊர் மக்களுக்கு, நகர் மக்களுக்கு, நகர் மக்கள் முக்கியம், என்ன என்று பார் என்று என்னையும்
நகர்நல சங்க தலைவர் நடராஜன் அவர்களையும் தொடர்பு கொண்டு செல்போனில் சொல்லவே நாங்கள் அங்கு சென்றோம். அங்கு பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக போவதை அடக்கி மறுநாள் சங்க கட்ட வாழகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கை ஏற்கடாத காரணத்தினால் காவல்துறை ஆய்வாளர் போத் பார்ட்டிஸ் காவல் நிலையம் வாருங்கள் என்று மறுநாள் வாருங்கள் என்று சொல்லி காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டார். சங்க தேர்தல்கள் சம்பந்தமாக அதிஓ என்கொயரிக்கு ரெஃபர் பண்ணிட்டோம். உமன் ஹராஸ்மெண்ட்டை பற்றி எஃப்ஐஆர் போடும் என்ற தகவலை சொன்னார். அதன் வாயிலாகத்தான் நான் தொடர்பு கொண்டே தவிர மற்றபடி சம்பவங்களை நாங்கள் பத்திரிகை வாயிலாகவும் யூடியூப் சேனல் வாயிலாகவும் எங்கள் கருத்துக்களை வெளியிட்டு போய்கிட்டே இருப்போம். சம்பவம் இப்படி நடக்கிட்டு போயிட்டே இருக்கும். சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டுடுச்சா அவங்கள வலுவான பலமான வல்லுநர் ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சம்பந்தப்பட்ட பலமானவரை நேரடியாக சந்தித்து கேட்டபோது நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கிறேன், வருவாய் கோட்ட அலுவலரை பார்க்கிறேன், இந்து அலுவலகத்தை பார்க்கிறேன், இதில் சமாதான உடன்படிக்கைக்கு ஒன்றும் இல்லை. வெங்கடேசனை தவிர வெங்கடேசன் மகன் கண்டிப்பாக அந்த ட்ரஸ்ட் அந்த கோவிலில் இறங்கும், அதில் எந்த மாற்றமில்லை என்று தெரிவித்தார். மறுநாள் நகர்நல சங்க அன்று மாலையே நகர்நல சங்க ஊர் பொதுமக்கள் அனைவரும் அழைத்தனர். சங்க அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தின் போதே நான் பேசுகின்ற காட்சிகளை வீடியோ பதிவு செய்யுங்கள் என்று நகர் மக்களிடம் சொன்னேன். நகர் மக்கள் அனைவரிடமும் இவர் குமரேசன் அவர்கள் காவல்துறையும் பார்த்துக் கொள்கிறேன், இன்ஸ்பெக்டரையும் பார்த்துக் கொள்கிறேன், இந்து அறநிலையத்துறையும் பார்த்துக் கொள்கிறேன், வருவாய் கோட்ட அலுவலரையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். நான் அவரிடம் நான் சங்க பிரச்சனைக்கு உங்களிடம் பேசவில்லை. சங்கம் தேர்தல் நடந்தால் என்ன, தேர்தல் நடக்காவிட்டு போனால் என்ன, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. புதுசாக ஒரு ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களே, 1001 ரூபா கட்டி ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான சொத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, அசோசியேஷன் சொத்து, முறைகேடாக கையூட்டலை பெற்று சங்க பதிவை பண்ணியிருக்கீங்க. வெறும் 1001 ரூபா கட்டி சங்கத்தில் உங்களை ட்ரஸ்ட் பதிவு பண்ணுறதுக்கு எப்படி உங்களுக்குலாம் கொடுத்தோம். கொஞ்சம் விவாதம்லாம் அந்த விவாதத்தை விளக்கினேன். அதனுடைய ஒளியையும் தற்போது நீங்கள் காணலாம். ஆகவே சக்தி நகர் பிள்ளையார் கோவில் விநாயகர் பணபலமா மக்கள் பலமா? பட்டிமன்றத்தில் சக்தி விநாயகர். அவர் சக்தி நகரில் உள்ள விநாயகர் சக்தி கொண்ட விநாயகராக சக்தி நகர் மக்கள் அனைவரையும் சக்தி உள்ளவர் என்று நிரூபிக்க சக்தி உள்ள சக்தி நகர் விநாயகர் என்ன அவருடைய திருவிளையாடலை அவரது அப்பன் பக்கத்திலேயே அமர்ந்திருக்கிறார். ராமன் சிவன், அந்த சிவன் மூலமாக முருகர் போய் கேட்ட மாதிரி ஞானப்பழத்தை சுற்றி வாங்கிவிட்டானேன் என்று, அந்த மாதிரி விநாயகர் எனக்கு சோதனை விட்டது, ஈஸ்வரா என்னை காப்பாற்று என்று கெஞ்சப் போகிறாரா இல்லது வேடிக்கை பார்க்க போகிறாரா என்று விரைவில் பார்ப்போம். மற்றொரு காணொலி முயன்ற அளவுக்கு முயன்றது. அதில் ஒரு சின்ன பிரச்சனை சேர்ந்தது. நேற்று வரைக்கும் அசிஸ்டேஷன் பிரச்சனையை ஆட்டோ என்கொயரிக்கு விட்டுருவோம், கோயில் பிரச்சனை வரைக்கும் நான் விட்ரா பண்ணிடுறேன். வெங்கடேசன் கேஷில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போடுற கண்டிஷனில் நான் கோயிலை விட்டு வெளியே வந்துடுறேன், எனக்கு கோயிலுக்கு சம்மந்தம் விட்றாங்க ஒரு காம்ப்ரமைஸ் லெட்டர் கொடுத்தாரு. அந்த லெட்டரை பேஸ் பண்ணி எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறதுக்கு காலதாமதம் பண்ணாங்க. அந்த கமிட்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம், அந்த கோயிலை ட்ரஸ்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். ட்ரஸ்டாக ரிஜிஸ்டர் பண்ணி
இதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க தெரியல. இதுல மாண்புமிகு தொழிலதிபர் குமரேசன் தான் மொத்தத்துக்கு காரணம். நேற்று வரைக்கும் இன்ஸ்பெக்டர் நானு எல்லாம் கோயிலாண்ட அவர் ஆபீஸ்க்கு போய் பேசணும். அது பேசுறதுல 10 பேர்ல 7 பேர் அவங்க அந்த கமிட்டி அதில் போட்டவங்க. வெங்கடேசன் ஆகிடுவாரு, நீங்க 4 பேர் 10 பேர் கமிட்டிக்கு போட்டுக்கிறாங்க. வெங்கடேசனுடைய பையன் எந்த காரணத்தை கொண்டு விட்ரா பண்ண முடியாது, அவர் இருப்பார், அதில் மாற்று கருத்து இல்லைன்னாங்க. இன்னைக்கு மத்தியானம் நான் வந்தேன், அவர்கிட்ட பேசினேன். அவர் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராகிட்டார். 200 பேர் நகரவாசி வட்டம் நான் ஒருத்தன் பார்த்துக்கிறேன்ற முழு சப்போர்ட் வெங்கடேசனுக்கு அவர் தான். இதில் இப்போ லீகல் ஃபார்மாலிட்டிஸ்க்கு போகிற இனி பேச்சுவார்த்தைக்கு இல்லை. ஏன்னா பணபலம் விளையாடுது, அதிகாரிகள் கிட்ட விளையாடுறாங்க. இதில் நம்ம சட்ட சிக்கல நீங்கள் எல்லாம் ஃபேமிலி மேன், அடிமட்ட லெவலுக்கெல்லாம் வரமாட்டீங்க, ஹை லெவலுக்கு போக மாட்டீங்க, நினச்ச நாட்டுக்கு கொடுத்தா வரமாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கு. இது தாய்மையே வெல்லுன்ற மாதிரி. ஏன்னா டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க, எல்லா டாக்குமெண்ட்டும் அவங்க கிட்ட இருக்கு. இப்போ 4 பேர் போட்டா கூட டாக்குமெண்ட்லாம் தரமாட்டாங்களாம், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்குது எல்லாம். அது எப்படி கோயிலில் நீங்கள் எல்லாம் வச்சுங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்ன்றது தெரியல. அது கிஃப்டட் கொடுத்த ப்ராப்பர்ட்டி, நிலம் வாங்கின ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்லாம் எப்படி யார் அட்வைஸில் கொண்டு போய் கோயிலுக்குள்ள வச்சுங்க. நீங்கள் டேக் ஓவர் ஹேண்ட் ஓவர் இவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்குறேன்னு ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்ல ரிகார்டுகள்லாம் இந்த பத்திரம்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்ட்டு வாங்கினீங்களா இல்லையான்றது தெரியல. நான் என்னுடைய கருத்தை சொல்லணுமா, அக்னாலஜ்மெண்ட் வாங்கியிருந்தா அக்னாலஜ்மெண்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் எடுத்துட்டு போயிட்டு இப்போ ரீசெண்டாக ஏதோ ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அது அந்த ட்ரஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணோன்னா அந்த அசிஞ்சையில் இருக்கிற மெம்பருக்கு பூரா சொத்து உங்கள் பேரில் இருந்தால் நீங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டுருக்கணும், இந்த ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலான்ட்டு. அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணது தப்பு இல்லை, புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுலாம் பேசுறதுக்கு இப்போ கால அவகாசம் இல்லை. இப்போதைக்கு அவர் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துட்டேன். இப்போ எஃப்ஐஆரால் நடத்துறாங்கிறது 8 மணிக்கு தெரியும். ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உங்கள் கிரிவென்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க, உங்கள் கிரிவென்ஸ் பேரில் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதோட அவங்க பார்த்துக்குவாங்க, புரியுதுங்களா? எஃப்ஐஆர் போடுறது ஒரு செகண்டு, எஃப்ஐஆர் போடுறது ஒரு செகண்டு. அவர் சீனியர் சிட்டிசன் அப்படின்றது இருமா. நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு முதல் தகவல் அறிக்கை போட்டா பிரச்சனை வரும், அதுக்கு இது பண்ணிக்கிட்டே இருந்தாலும் விட்ரா பண்ணுறேன்னு லெட்டர் கொடுத்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இங்க எல்லாம் ஸ்ட்ரென்த் அப்படியே மாறிடுச்சு. எஃப்ஐஆர் போட்டாலும் பார்க்குறேன், அதுக்கு மாண்புமிகு குமரேசன் முழு சப்போர்ட். நான் இருக்கேன், போட்டோ ஆர்டிஓ பார்க்குறேன், போலீஸை பார்க்குறேன், ஜேசியை பார்க்குறேன், எல்லாரையும் நான் பார்க்குறேன். நகரா நான் பார்த்துறேன்றார். அவ்வளோதான் டோட்டலாக அவர் சொல்லிட்டு அவர் டிக்ளேர். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆர்டிஓ என்கொயரியாக நான் பார்க்குறேன். அப்போ உங்கள் நகரில் இருக்கிறவங்க கிட்ட ஒற்றுமை இல்லை, உங்கள் நகரில் இருக்கிறவங்க கிட்ட ஒற்றுமை இல்லை. ராத்திரி பேசுகிறோம், நைட்டு 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு தகவல் போகுது. போட்ட நம்ம ஒன்றும் இல்லாத சொல்ல, அதில் ஒரு சின்ன பிழை திருத்தம் பண்ணிட்டாங்க. யார் வாட்ஸ்அப்பில் போட்டாங்கன்னு தெரியல. வெங்கடேசன் மட்டும் தான் விட்ரா கொடுத்தாரு. வெங்கடேசன் பையன் விட்ரா கொடுத்தேன், வெங்கடேசன் பையன் விட்ரா கொடுத்தாங்கன்ட்டு வாட்ஸ்அப்பில் போட்டாங்க. சரி, யார் வாட்ஸ்அப் போட்டாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் எப்படி வீரன் எப்படி வரலாம், எம்எல்ஏ எப்படி வரலான்னு
கொஸ்டின் ரேஸ் ஆகுது. நான் பத்திரிகையாளர், நான் வருவேன், எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், அவருக்காக மக்களுக்காக தான் அவரு. இப்போ கொஸ்டின் வந்து அவர் யாரும் கேள்வி வருது. அதனால பணம் முதல்ல கிட்ட முதல்ல 200 பேர் நகர்க்காரா, பணம் முதலையா, இதுதான் கேள்வி. இதுக்கு தயவு செய்து பொங்கல் வரைக்கும் எல்லாம் அமைதியாக இருக்கா. எம்எல்ஏ பகுதியில் நேரம் களத்தில் இறங்கணும்னா இந்த பொங்கல் விழாவுக்கு ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி அசம்பிளி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் மிஸ் பண்ணி என்னன்றது அவர் மூலமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை. எம்எல்ஏ யாருன்னு கேட்குறாங்க. அவர் இருக்கிற இடம் பூமி என் சொந்தக்காரன், அவருக்கும் சொந்தக்காரன் தான். மாநில அரசு மாதவாணி டெவலப்மெண்ட் அவங்க லேண்ட்ல தான் ஒரு புத்தகம் கிடையாது. அந்த லேண்ட் எப்படி டெலிபோன் அப்ளிகேஷன் வந்து எடுத்து தொடர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணாலும் அந்த அளவுக்கு தெரியாது. இவ்வளவுக்கு காரணம் இவரை கொஞ்சம் தப்பு பண்ணிட்டார். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏசி கூப்பிட்டு ப்ரெஷர் கொடுத்ததும் சாவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாவி கொடுங்க, என் போலீஸுக்கு இதில் சம்மந்தமே கிடையாது. அவருடைய பவர்ஸை வச்சுக்கிட்டு பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கு சட்டபூர்வமா எந்த நடவடிக்கை எடுத்தாலும், நெகட்டிவா எடுத்தாலும் பாசிட்டிவா எடுத்தாலும் வேலைக்கிழமையா யாரும் சுத்த முடியாது. ஆனா எஃப்ஐஆர் வந்துடும். இன்னைக்கு நைட்டு என்ன, நாளைக்கு எஃப்ஐஆர் வந்துடும். நான் வாட்ஸ்அப்ல எஃப்ஐஆர் காப்பி வாங்கி அனுப்பிச்சு விட்டுறேன், பார்த்துக்க. அவரு எஃப்ஐஆர் போட்ட பிறகு கோயிலுக்குள்ள வர முடியாது, அவரை பொறுத்த வரைக்கும் வர முடியாது. சாமி கும்பிட்டு போலாம், அந்த கணக்கு பார்க்குற சீட்ல உட்கார முடியாது. இல்லைங்க, மித்ரா வெங்கடேசன் மட்டும்தான். இப்போ அவர் பையன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா தகவல் சொன்னாங்க. அதுவும் எக்ஸாம் பண்ணி எஃப்ஐஆர் போடுறேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? பணபலம் விளையாடுது, ஒரு நபரால பணபலம் விளையாடுது. அரசு அதிகாரிகளுக்கு பணபலம் என்னன்னு தெரியாது, எல்லாரும் தெரியும். நாங்க கொடுக்குற பிரச்சனை தாங்க நாளைக்கு அந்த காப்பி வாங்கி நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் அதாவது வந்து ஆடியோ என்கொயரி போயிடுச்சு. அவரோட ஆடியோ என்கொயரி பார்க்கணுங்க. யாரெல்லாம் அவரெல்லாம் வட்டம் ஆடியோ என்கொயரியில் பார்க்கணுங்க. பாருங்க சார், அதிகாரி வருவாங்க, பேசுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ரப்பர் பண்ண பிறகு என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஆடியோ என்கொயரி தேவையில்ல. நாங்கள் நிறைய காம்ப்ரமைஸாக போகிறோன்னு வந்தா ஆடியோ என்கொயரி வராது. சென்னைக்கு ஆடியோ என்கொயரி இருக்கிற அப்ப எப்படி மக்கள் சக்தி எதுவும் கிடையாது. இதுக்கு வந்து லீகல் லெவலுக்கு போயாச்சு. இனி போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் ஒன்றும் நடக்காது. வெளியோட ஏன்னா ரெவன்யூ ப்ராசஸ்க்கு ஆர்டிஓ என்கொயரி போட்டாச்சு. ஆர்டிஓ என்கொயரி பீஸ் கமிட்டி பதிவு பண்ணிக்கிறாங்கன்னா அது தவறு தானே. அது அந்த பிரச்சனை சார், மக்கள் சக்தி ஓகே, மக்கள் சக்தியாக தான் ஆர்டிஓ என்கொயரி. பீஸ் கமிட்டி மீன்ஸ் என்ன, நம்ம தனியாக உட்காந்து பேசுறது கிடையாது. ஆர்டிஓ ரெவன்யூ ஆர்டிஓ வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட், ரெவன்யூ மேஜிஸ்ட்ரேட் ஆர்டிஓ கூட ஏசி, போலீஸ் ஏசி, டிஓ எல்லாம் வந்து பாருவான். கார்பரேஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் 7 பேர் வந்து பாருவான். கார்பரேஷன் வரும்,
தாலுகா மேஜிஸ்ட்ரேட் வந்து தாசில்தார். அதெல்லாம் அதிகாரம் சார். பட் மக்கள் இருக்காங்க. மக்கள் நீங்க தானே பேச போறீங்க, நீங்க தானே பேச போறீங்க. நீங்க யார் இவ்வளவு மாத்தினாங்க? அவரு இந்த நகர்ல ஒரு 10 பேர் தான் அவருக்காக வராங்கன்னு வச்சுக்கா. 10 பேர் தான் 100 பேர் தான் 100 பேர் அப்போ ஆர்டர். புரியுதுங்களா? ஆமா, ஆடியோ வந்து ஒரு ஜட்ஜி கோட்டை மேஜிஸ்ட்ரேட். இந்த கோட்டத்துக்கு அவர் வந்து இந்த மாதிரி டிஸ்பியூட்டுக்கெல்லாம் அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட். அவர் ஆர்டர் போட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன விட செல்லாது. ஏன்னா மக்கள் சக்தி ஒரு பக்கம், அபிஷியல் சக்தி ஒரு பக்கம். இதுல போலீஸுக்கு வேலையே கிடையாது. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எஃப்ஐஆர் போட்டாச்சு, அதோட முடிஞ்சிருக்கு. அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லவே, ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லவே எப்படி பண்ணாங்கன்றத நீங்க எல்லாம் சேர்ந்து போட்டோம். புரிஞ்சுங்களா? அது வந்து ட்ரஸ்ட் வந்து அவரு குடும்பத்தார் சொத்து கிடையாது. ட்ரஸ்ட் போடுறதுக்கு இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. ஃப்ராட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா ட்ரஸ்ட்ன்றதெல்லாம் ஆடியோ வந்து நியாயப்படுத்துற ட்ரஸ்ட்டை பாட் பண்ணணும். ஆடியோ என்கொயரிக்கு ட்ரஸ்ட்டை பாட் பண்ணணும், ரத்து பண்ணணும்னு ஆர்டர் போடுறாங்க. இப்போ நான் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா பேசினா தான் அன்னைக்கு அதை ஒரு இது பண்ணுவோம், ரத்து பண்ணுவோம். சில மருந்து சாப்பிட சொல்ல கசப்பா தான் இருக்கும். சாப்பிட்டாலும் மருந்து தீரும், வலி தீரும். புரியுதுங்களா? மருந்து கசப்பா இருக்குது, அவருக்கு சப்போர்ட் பண்ணி பாக்குறீங்க, சப்போர்ட் பண்ணி பாக்குறீங்க. இருக்கிற ஃபேக்டரி தான் கை புண்ணுக்கு கண்ணாடி இருக்கு. லேடிஸ் சப்ஜெக்ட் செக்யூர் பண்ணியாச்சு. அவங்க சாமி கும்பிடுவாங்க, போவாங்க, அவங்களுக்கு எந்த விதமான இடையூறு வராது. அவரு அபிஷியலா அந்த ட்ரஸ்ட்ல உட்காந்து கோயில உட்காந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு இன்னொரு எஃப்ஐஆர். அதை வந்து யாரும் தடுக்க முடியாது. கோயிலெல்லாம் யாரு பண்ணி வராங்க, உட்கார்றாங்க, பார்க்கறாங்க. இது இன்னைய ஸ்டேட்டஸ். இதுக்கு அப்புறம் உங்கள் கருத்துக்கள்ல ஏதாவது பண்ணணும்னா 4 கிழமையா நீங்க வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாது. சுத்தத்துக்கு சரியா இருக்கும். அப்படி நாங்க சுத்த தயாருன்னா நட்டகட்ட நடவடிக்கை. ஆனா ஒரு முறை கண்டிப்பா எம்எல்ஏ பேசணும். அவருடைய இதோ உங்களுக்கு எல்லாம் ப்ரீட் பண்ணுவாரு, அதுவும் நடக்கும். ஆனா காலங்காரம்னா இந்த மாதிரி இருக்கு. ஆனா அவர் இன்னைக்கு டிக்ளேர் பண்ணல. ஒபரேஷன் மைண்ட் 2:45 மணிக்கு தான் டிக்ளேர் பண்ணேன். நான் எல்லாத்தையும் பேஸ் பண்றேன். இன்னைக்கு 2:45 200 பேரை நீ எப்படியா பேஸ் பண்ணுவேன். இந்த சாமிக்கு தான் ஐயோக்கு தானே மேல கொஞ்சம் எல்லாம் கேளுங்க. யாருக்குன்னா எதுனா ஒரு அண்ணன் சொன்னதுல புரியல, ஏதாவது கருத்து இருக்குன்னா கேட்டுருங்க. எதுவாக இருந்தாலும் யாருக்கு இருந்தாலும் இங்கே கேட்டுலாம். நீங்க இந்த நகர்ல தானே இருக்கீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இப்ப என்ன நடக்குதுன்னா தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சார் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இப்ப நான் சொன்னதா புரியுதா? இதுதான் அதுதான் அந்த நோக்கம். தப்பா எடுத்துக்காதீங்க. கூட்டப்பட்ட நோக்கம் இதுதான். நம்மளோட கருத்து இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கிற மாதிரி எதுக்காக கூட்டம் போட்டாங்க நோக்கம்னு இருக்கவே தான் வெங்கடேசன் குமரேசன் மாதிரி ஆளுங்க ஏறி போயிட்டு இருக்காங்க. தப்பா எடுத்துக்காதீங்க பிரதர். கோவில் நிர்வாகம் தனி,
அசிஸ்டன்ட் நிர்வாகம் தனி, அதான் கோவில் நிர்வாக ட்ரஸ்ட், அசிஸ்டன்ட் நிர்வாகம் தனி. அசிஸ்டன்ட் சொத்து தான் ட்ரஸ்ட் மெயின்டைன் பண்ணுது. ட்ரஸ்ட் தனியாக சம்பாதிச்சு எல்லாம் டோனருக்கு கொடுத்து ட்ரஸ்டாங்க. இப்போ அவங்க ரிஜிஸ்டர் பண்ண ட்ரஸ்ட்டை ரத்து பண்ணணும். முறைகேடாக ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அதை ரத்து பண்ணணும். அது ரத்து பண்ணுறது நீங்கள் நாங்கள் லட்டு கொடுத்து ரத்து பண்ணுறது கிடையாது. அது ஒரு கோர்ட் உத்தரவு வேணும். நேரம் சொல்றேன் குமரேஷ், நான் எல்லாத்தையும் பண்றேன். அதுதான் கேள்வி. கேள்வின்னா மக்களா நீயா? அதுக்கு காட்டாலும் 2 அர்ச்சனை வாங்கி கொண்டு உள்ள வச்சாருமா குமரேசன். கார் ஏறி போனாரு. நம்ம பெட்டிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ஆன்லைன்ல மெயில வச்சுக்கிட்டே இருக்கலாம். ஊர் பூரா 200 பேர் அவர் ஒருத்தர் சப்போர்ட் பண்றது நான் சொல்றேன். முடிச்சுட்டு ஒரு நாள் எமோஷன் ஆகிட்டு வச்சேன். இந்த தெய்வங்கள்லாம் கடலை கொடுப்பாங்க. 200 பேரா ஒரு நாள் அன்னைக்கு குமரேசன் வந்து நம்ம சைடு தானே பேசினாரு. அன்னைக்கு நீங்க கவனிச்சு பாருங்க, சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இங்க நின்று பேசினாரு. நின்று பேசினபோது என்ன சொன்னாருன்னா, நமக்கு இருக்க வேண்டாம், அதானே லேடிஸோட கோரிக்கை, அதை பண்ணிடுவோம் அப்படின்னு யார் சொன்னா? நமக்கு வெங்கடேஷன் இருக்க வேண்டாம், அதானே நமக்கு மெயின். அது ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். ட்ரஸ்ட் பத்தி அன்னைக்கு இப்போ எலெக்ஷன் வைப்பாங்களா இல்லையா? மெம்பர்ஸ் விட்டாங்க. நாலு பேர் மட்டும் யார் 4 பேர் இல்லப்பா, குமரேசன் போயிட. சரி, இன்னும் யாரோ 2 பேர். அந்த 3 பேருக்கு மட்டும் 3 ஆளை எலெக்ட் பண்றாங்க, கொண்டுட்டு வருவோம். மிச்சது எதுவும் அப்படியே தான். வெங்கடேசன் போயிடுவாரு. இப்போ போன் போடுங்க. நீங்க என்ன ஜெயரின் கிட்ட என்ன சொன்னீங்க? நம்பர் 1 யாராவது இந்த நம்பர் எடுத்துங்க. அண்ணன் சொல்ற நம்பரை போன் பண்ணி கூப்பிடுங்க. அவங்க குமரேசன் நம்பர் தராங்களாம். அதுதான் நானும் சொல்றேன். அப்புறம் எப்படி வருவாரு? நாம ஏமாத்திக்கிற வேலை இதெல்லாம். டைம் பாஸ். எத்தனை பேர் மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு அவருக்கு கேட்டுட்டு கூட தெரியாதானா? வீடியோ எடுங்க. நான் மறுத்து பேசல, பேசுறது உண்மை, மாற்றம் கிடையாது. தாராளமா கூப்பிடுங்க. அவர் சொல்லிட்டாரு, அவர் ஸ்டாண்டா சொல்லிட்டாரு. போலீஸ், எச்ஆர்என்ஸ், ஆர்டிஓ எல்லாத்தையும் நான் பேஸ் பண்றேன். 200 ரூபா ஒருத்தர் பார்த்தலான்ட்டு
யார் வேணாலும் ஃபோன் பண்ணி பேசுறேன். நான் இப்ப வீடியோ எடுத்ததெல்லாம் நான் யூடியூப்ல நாளைக்கு கூட பார்த்துருக்கேன். நாளைக்கு அவர் சொன்னது உண்மைன்றது என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு. நாளைக்கு நான் போட போறேன். நடக்கிறதெல்லாம் அவர் லைவா போயிருந்தாரு கேட்டா வந்து வீட்டுல ஏதோ வயசு வருவாரு அவருக்கு பிடிக்காத ஆளா கூட நீங்க போறீங்க நம்மள்ட்ட இல்லையா அந்த மாதிரி தான் அம்மா அவருக்கு தயவு செய்து அவர் எடுத்துக்கிட்டு யாருமே போவாதீங்க. அது ஒரு வேற மாதிரி இஷ்யூல போயிடும். அவர் அது சாதமா தான் போவாங்க. அவருக்கு சாதமா தான் நான் காலைல 10:30 மணிக்கு போய் பாருங்க என்ன வந்து மிரட்டாங்க கூத்துனாங்க இன்னும் 2-3 கேஸ் மாத்தி நம்ம மேல தான் அவர் போவாரு. என்ன தகவல் சொன்னாரோ இங்க நடக்கிறதே தெரியாது. அதை அழிச்சு போன் ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்தா தெரியும். அவங்க ஆளுங்க இருக்கா தெரியுமா? புரியுதுங்களா? அது தெரியும். கண்டிப்பா இல்ல நம்மளே 4 குரூப்ல இருக்கோம். இவங்க அப்புறம் ஒரு 5-6 குரூப்ல இருப்பாங்கல்ல. அப்படிதான் இருக்கிறவங்க இருக்காங்க. ஆமாண்ணா இல்ல 7 மணிக்கு கூட்டம்னாங்க. ஒருவேளை 7 மணிக்கு வந்துட்டு தகவல் 8 மணிக்கு தான் வந்துச்சு. தகவல் சொல்லுவேன். எல்லாரும் கோவிலுக்கே யாரும் போக எல்லாத்தையும் கோவிலுக்கே கோயிலுக்கு வந்தது அந்த நியூ கஸ்டமர்ஸ்லாம் வளர்த்தோம். சிவராத்திரி யாரும் வர வேண்டாம். 4 கால பூஜை இருக்குல்லாம் வர வேண்டாம். அவங்களும் ஐயரை கும்பிட்டு ஐயரை பாலை குடிச்சிட்டோம். கால் கொண்டு கொடுத்தாலும் ஊற்றுட்டாங்க. வாங்கி கோயிலுக்கு வராம இருந்தா என்ன? கோயிலுக்கு வரா பாய்காட் பண்ணிடுவோமா? அதான் அவ எங்க அக்கா வீட்டுல அதான் திட்டுறாங்க. நீ ஏன் போறேன்னு என்ன திட்டுறாங்க? நம்ம ஸ்பெஷல் பண்ணிட்டு கோவில் என்ன பண்ணிச்சு நான் கேட்கிறேன். கோயில் சம்மந்தம் விதிக்கு வர முடியாது தானே. ரேஷன் கடையில ஆர்டிஓ ரேஷன் கடை பணம் கொடுக்குற விஷயத்துல இருக்காரு. எலெக்ஷன் பிஎல்ஓ மேட்டர்ல இருக்காரு. இல்ல எல்லாருக்கும் 1008 ஜோடி இருக்கு. இப்போ சாலை மறியல் உட்காந்தா போலீஸ் தான் வரும், ரவுடி வராது. போயிடுச்சு தவறு. 7 நாளுக்குள்ள உங்களுக்கு டேட் பண்ணி வந்துடும். 3ஆம் தேதி தாலுகா ஆஃபீஸ்ல யாரும் வரமாட்டோம்னு சொல்லிடுங்க. நம்ம ஊர்லயே வைங்க சொல்லிடுங்க. நம்ம கோயில் வந்துடும். நான் கோவிலுக்கே போறேன். 2 மாசம் ஏன் ஃபோன் நம்பர் போட்டேன். அனி அனி அவனுக்காக நம்ம சாமி இருக்கக்கூடாது. தப்பு. எனக்கு பயந்துட்டு கோயில் வரலாம். அவனுக்காக அது பாடம்
வாசல்ல நம்ம உள்ள போனது தப்பு. அவர் சொல்லட்டும். தாய் குலமே சாமியை போய் கும்பிடுற மாதிரி கும்பிடுங்க. அவனுக்காக கும்பிடாத விசாரிக்க, அவனுக்காக சாமி கும்பிடாத அது உரிமை பிரச்சனை. வேடிங்க கூடுவே உள்ள வேண்டிங்க. ஏன் நீ கண்ணை திறந்து பாடுறான்னு வேண்டிங்க. அது சரி. அந்த கம்ப்யூட்டர் தான் தீர்மானமா போட்டுக்கப்பா. தீர்மானமா போட்டுங்க. தமிழ்ல பேசுங்க சார். தமிழ்ல பேசுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? யாரை பார்த்து பாத்துட்டு யாரை பார்த்து பாத்துட்டு மதிய மாற்றா அது யாரும் வந்து ஊர்களை பேச மாட்டேன். ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுல ஊர்களை எங்களுக்கு பின்னால எம்எல்ஏ கிட்ட இருந்து வந்த ஒரு சப்போர்ட் தான். ஏன்னா நம்ம கொடுத்த ரெக்வஸ்டுக்காக அவர் அனுப்பிச்சு விட்டார். எம்எல்ஏ டைரக்டா எல்லாத்துக்கும் வர முடியாதுன்றதுனால பாலிடிக்ஸ் பண்ற மாதிரி கொண்டு போறாங்க. அவரு அதான் இல்ல அது ஆக்சுவலி ப்ரொசீஜரே அதுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து அவங்க 2 பேரும் பண்ணல. அவங்க 2 பேரும் பையன்லாம் இருப்பான ஒரு சார் இருங்க. ரொம்ப பேர் மொத்த பேரும் முன்னாடி அவர் போக பண்ணி சரிப்பா இவரே போய் வித்ரா பண்ணலாம். ஆனா இவர் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? ஏன் அந்த மாதிரி? அவருடைய பேக்கப்ல யார் பாருங்க இன்னைக்கு பேசுறேன் இல்லையா, நான் இன்னைக்கு தொட்டாலும் நாளைக்கு என்ன ஆகும்? ஒண்ணு இல்லை. யார் பேசி பண்ணாலும் ஆனா பொது வாழ்க்கையில ஒரு பியூரிட்டி இருக்கணும். பொது வாழ்க்கையில பியூரிட்டி இருக்கணும், நிர்வாகம் நல்லா இருக்கணும், அவங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்கும். அதுதான் பார்க்கணும். சர்வீஸ் நல்லா இல்லை, கோயிலுடைய சர்வீஸ் நல்லா இல்லைன்னு மெஜாரிட்டி ஆஃப் என்னுடைய வியூ இல்லை. அது மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அப்படி இருக்கும்போது நல்லா இல்லைன்னு தான் சொல்றாரு. எடுத்துட்டு போய் சொல்லி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை கொடுத்து அந்த மெஜாரிட்டி நீங்க அதை கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். அது விட்டுட்டு ஆர்டிஓ என்கொயரி அவர் சப்போர்ட் பண்றதாவே அவர் சப்போர்ட் பண்றதாவே இது வந்து வருவாய்த்துறைக்கு தான் சொல்றோம். ஆர்டிஓ வந்து கோட்டாட்சியர் தாசில்தாருக்கு மேல
அவங்க தான் ஊர் இல்ல இல்ல ஊர்ல ஒரு பிரச்சனைனா சார், ஊர்ல ஒரு கோயில் பிரச்சனைனா ஆர்டிஓ தான் வருவாங்க. அவர் ப்ரொசீஜர் கரெக்டா சொல்றாரு சார். நீங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண கலச்சு விட்டீங்க. அடுத்த கட்ட கேள்வி யார் பண்ணணும்? இத்தனை பேர் இருக்கீங்க, இதை எப்படி எங்க போய் ப்ரூவ் பண்றது? அதே மாதிரி அவரும் ஒரு 150 கையெழுத்து ஆதி காலத்துல வாங்குங்க, ஜெராக்ஸ் போட்டு நீங்க எங்க போனீங்க? ஓகேங்களா? லேட்டஸ்ட் என்ன லேட்டஸ்ட் ப்ரூவ் யார் பண்ணது? பண்ணலையே. இன்னைக்கு தான் நம்ம இங்க உட்கார்றோம். பவு பண்ணணும்ன்றீங்க. சார் நேத்து வரைக்கும் சாவி தரேன்னவரு சார், வருவாய்த்துறை கோவிலுக்குள்ளேயே கெட்டவன் அவர் வந்து பவு பண்ணுவாரா? சீனியர் சிட்டிசன்ற ஒரு நேம் வச்சுக்கிறாரு. நான் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்றாரு. ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு லேடிஸ் கிட்ட, கெட்ட வார்த்தையை. நாங்க போய் கேட்கிறோம், என் வீட்டு ஜென்ஸே எங்களை அப்படி பேசுறது இல்ல சார். நீங்க வந்து நாங்க மரியாதையா அவர்கிட்ட பேசுறோம். ஏன்னா நாங்க அவரை பவு பண்றோம், அவர் எங்களை பண்ணல. நீங்க சாரி சொல்லுங்க சார். இருங்க சார், சாரி சொல்லுங்க சார், நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். இதோ பாரு சொல்றாரு சார், இதோ பார், நான் 10 வார்த்தை பேசுறேன்னா 8 வார்த்தை இப்படிதான் வரும். 4 நாள் குழப்பையா, 5ஆவது நாள் என் கோயிலுக்கு தான் வருவேன் அப்படிங்கிறாரு. அவர் வந்து எப்படி இவ்வளவு பேர் முன்னாடி பவு பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? பவு பண்ணணும்னு நான் சொல்லல. இப்ப சொன்னீங்களே சார், நம்ம வியூ கொடுத்து நம்மளுடைய வியூ ஸ்டேஷன் வரைக்கும் போய் உட்காந்துட்டு வந்துட்டோம் சார். நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. ராகவன், உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதான்னு தெரியல. நீங்க ரொம்ப நாளா ஊர்ல இல்ல. இஸ் டாக்கிங் வெரி ஃபில்தி வேர்ட்ஸ். பொம்பளைங்களாம் மரியாதை இல்லாம கோயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சூத்த காமிச்சிட்டு உட்காந்துறேன்னு சொல்றான். எல்லா பொம்பளையும் 60 பேரை தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ். வயசான அம்மா உட்காந்து பெரிய மகாராணியா சேர்ல உட்காந்து வெளியில போ, இந்த சேர் எல்லாம் கிடையாது, கீழே உட்காந்தவங்க வெளியில போ. இந்த மாதிரி நிறைய பேசிட்டு இருக்காரு சார். ஒரு வார்த்தை 2 வார்த்தைல உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இன்னி வரைக்கும் எத்தனை நாள் சார் இருக்கும்? நம்ம இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா? அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் எத்தனை நாள்? நாளையோட 15 நாள் ஆச்சு சார். 15 நாள். அதுக்கு முன்னால ஒரு 3 நாள் சேர்த்துங்க. அதுக்கு முன்னால 3 நாள் எனக்கு சேர்த்துங்க. 3 நாள் எங்க 3 பேர், நானு கோபி, இத்தனை நாள் தெளிவா இருந்தாரு. நீங்க அவர் மூஞ்ச பாருங்க. அதுக்கான காரணம் நான் சொல்றேன். இல்ல நேத்து வரைக்குங்க இது இப்படிதான் பேசு. திடீர்னு எல்லாம் மாறிடுது. அப்படியே எங்க நீங்க பாருங்க சார், இது கேட்டுங்க. ஊரு முக்கியமா ஒரு தனியார் முக்கியமா சார், எங்க 3 பேர் இருக்கிற வரைக்கும் அவங்க எங்களுக்கு ஃப்ளேவரா பேசுறாங்க. அடுத்த மறுநாள் அவங்களே வந்து எங்க மேலே ப்ளேம் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த 3 பேர்ல நான் சொல்றேன், ஒரே நிமிஷம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு சார். அதான் சார் அவர் சொல்றாரு, அதுதான் அவர் சொல்றாரு. உனக்கு புரிஞ்சுங்க, எங்களுக்கும் பயங்கர தர்ம சங்கடமான நிலையில நாங்க நிக்கிறோம். நாங்க 3 பேரும் எத்தனை வாட்டி நாங்க இவங்க லேடிஸை கூப்பிட முடியும், எங்க கூப்பிட்டு போக முடியும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இப்போ நீங்க பாருங்க எத்தனை வாட்டி ஊர் வர முடியும், மெஜாரிட்டி காட்ட முடியும். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், இந்த 3 பேருக்குமே பர்சனல் ஒர்க்லாம் இருக்கு. 18 நாள் ஆச்சு. நீங்க நம்புறீங்களா நம்மளே தெரியாது. காலையில் எத்தனை மணிக்கு வந்தாலும் நீங்க இந்த ரோட்ல பார்க்கலாம், நைட் எத்தனை மணிக்கு வந்தாலும் பார்க்கலாம். தூங்க முடியல. ஏன்னா எனக்கு உள்ள புத்துது சார், எனக்கு உள்ள புத்துது. ஏன்னா கோயிலுக்கு எதிரில் நான் இருக்கேன். குடுறதுக்கு இப்போ சொல்றேன், ஆஸ் அ இண்டிவிஜுவல் இத்தனை பேர் இல்லைனாலும் நான் மதிக்காம இல்லை, மதிச்சும் சொல்றேன். பல பேர் இங்க இருந்து நியூஸை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. பரவாயில்ல, கொடுக்கட்டும். இண்டிவிஜுவலா இந்த ரவின்றவர் எங்க வேணாலும் அவர் சொன்னது நானும் பேஸ் பண்ணுவேன். அவரா நானா பார்க்கலாம், ரெடி. ஆனால் இந்த ஊர் மக்கள் எத்தனை பேர் சேர்ந்தீங்க பார்த்தீங்களா? இதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இந்த 3 பேரும் அதை ஃபாலோ பண்ணி சுத்திட்டு இருக்கோம். இதால எங்களுக்கு பல ப்ரெஷர் எங்களுக்கும் வந்தது. பர்சனலா எனக்கே வந்தது. நான் பாலிடிக்ஸ்ல இருக்கேன். எனக்கு எங்கெங்க இதெல்லாம் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா சார்? பண்ண முடியாது சார். ஈஸியா ரிசால்வ் பண்றதுக்கு அவர் பொட்டியை திறக்காம இருக்கணும் சார். அவர் பொட்டியை திறக்கிறாரு சார். எங்கெங்க நம்ம வந்து ஒயிட் பேப்பர்ல எழுதுறோம், அவர் கலர் பேப்பரை கொடுத்து க்ளோஸ் பண்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? எனக்கும் ஃபேவரானவங்க தான் இருக்காங்க டாப்ல, அங்க வரைக்கும் போறாரு. அவங்க அங்க இருந்து ஆப் பண்ணி அனுப்புறாங்க. சரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு எனக்கு சொல்றாங்க, நீ செய்யறது நான் பாக்குறேன், நீ செய்ய நான் பாக்குறேன். இவ்வளவுதான் அவங்க எனக்கு பண்ணுவாங்க. ஓகேங்களா? நான் போறது ஆந்தியா ஊரு. இருங்கண்ணா சார், நீங்க சொல்லுங்க சார், ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. அது ஓகே வரணும். நம்ம எல்லாருக்கும் நமக்கு தேவை கோவில். கோவில் வேணும் நம்மளுக்கு. கோவில் சார் பூவன் வந்து இங்க இல்ல சார். கெட்ட வார்த்தை பேசாம அவரால் இருக்க முடியாது சார். பேசுனதுக்கு அவரு எஃப்ஐஆர் பண்ணுவோம் சார். ஓகேங்களா? மொத்தம் 3 கம்ப்ளைண்ட் அவர் பேர்ல இருக்கு சார். 2 அவர் பேர்லயும் 1 அவருடைய மகன் பேர்லயும் இருக்கு. 3மே எஃப்ஐஆர் செய்யப்படும். இதுல எந்த எஃப்ஐஆர் செய்யப்படும்.
அம்மா கொஞ்சம் எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயா பேச சொல்லுங்க. எல்லாரும் உள்ள கூப்பிடுங்க. உள்ள கூப்பிடுங்க. இல்ல சார் அதான் வாங்கிட்டு இருக்கு சார். ஏற்கனவே இப்படியா நடந்தது, அது மாதிரி தான் நடக்கணும். அதுதான் சார். அதை வந்து நீங்க ஆர்டிஓ மீட்டரியா அது வச்சு என்ன வேணா வச்சுக்கோ சார். இதை ரசிகர்கள் அப்படி இல்ல சார். இல்ல விஷயம் என்னன்னா இப்போ நீங்க கேட்கறதே தான் எல்லாரும் கேக்குறாங்க. ஆனா அதை எப்படி அமெண்ட் பண்றது அதான். விடுங்க, ஆளாளுக்கு போய் பேசாதீங்க. விடுங்க, ஒருத்தர் தான் கேட்டாரு. விடுங்க, அவர் நமக்கு சார், அவர் நமக்கு பேரத்தை வந்திருக்காரு சார். இல்ல அவர் எதுவும் தப்பெல்லாம் சொல்லல. ஆமா, அதுதான் ஆமா நான் தான் சொன்னேன். அதான் தெரியும் நமக்கு. மாறி இருக்கு, எங்களுக்கே மாறி இருக்கு. பக்தர்கள் நகர்வாசி எல்லாரோட சார்பா அசோசியேஷன் மூலமா நம்ம ஒரு தீர்மானம் ஆர்டிஓக்கு நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். அதாவது பழைய கமிட்டி அப்படியே எல்லாருமே வெளியில போயிடணும். ஊரால திருப்பி எப்போதும் போல ட்ரஸ்ட்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம எப்போதும் உள்ள வழக்கப்படி நம்ம ஊர் மக்கள் தேர்ந்தெடுத்து கோயில் நிர்வாகத்துக்கு நம்ம பண்றோம். ட்ரஸ்ட்டை குவாஷ் பண்றது சார் வீரன் சார் சொன்ன மாதிரி அது ஒரு பக்கம் தனியாக நடக்கட்டும். கோவில் நிர்வாகம் எப்போதும் போல ஊர் மக்களால் தான் தேர்ந்தெடுத்து நடத்தும். அந்த தீர்மானத்தை நம்ம இன்னைக்கு வந்த கூட்டத்தை வச்சு எடுக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம், அடுத்து ஆர்டிஓட்ட எப்போ ஆர்டிஓ இங்கே வர மாதிரி இருக்கும், நமக்கு போகிற மாதிரி இருக்கும். அந்த டைம் மட்டும் இந்த ஸ்ட்ரென்த் பத்தாது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். எல்லாரும் திருப்பி ஒரு தடவை ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம 3வது 4வது தடவை சேர்ந்துட்டோம். நிறைய பேர் அவங்க வேலையை விட்டு வரீங்க. ஒரு சில பேர் மட்டும் சொல்றோம். நான் ஒரு 4-5 பேர் ஒரு 10 நாள் எந்த வேலையும் பண்ணல. எல்லாரையும் சங்கடப்படுத்தணும், இருந்தாலும் வேற வழி இல்லாம இருக்குது. ரைட் ஓகே. இல்ல கேட்டுதான் யாரையும் போஸ்ட் பண்ணி எதுவுமே கமிட்டி வீட்டுல போடல. கையெழுத்து போடாம கையெழுத்து போட்டு சரி ஓகே. கையெழுத்து வாங்கிக்கல முதல்ல அது வந்து எலெக்ஷன் மாதிரி வச்சுதான் வரப்போகுது. முதல்ல எலெக்ஷன் வச்சு தான் சார் எலெக்ஷன் வச்சு தான் பண்ணிட்டு இருந்தோம். தேர்ந்தெடுப்பாங்க. அவர் வந்த பிறகு மாத்திட்டாரு. அவர் வந்து அது இல்ல ப்ரொசீஜர். அதனால சொல்றோம், அவர் யார் கேட்கறாரு அது எல்லாமே அவர் பண்ணிட்டாரு. சோ வந்தவங்க எல்லாரும் நோட்புக்ல கையெழுத்து போடுறாங்க. இதே 6 பேர் மேல போட்டுருங்க. அதுவும் ஒரு சில விஷயம் சொல்றீங்களா, அந்த கோடாலியை வெட்டணும்னா 4 கத்தி உள்ள இருக்கணும், கத்தியா இருக்கிற அளவு உள்ள போட்டாங்க. அதை குவாட் பண்ணணும்னா இல்ல சார், ஒரு நிமிஷம். நீங்க ஆர்டிஓ அனுப்புங்க. ஆர்டிஓ போடுறாங்க வராரு. அப்பதான் நீங்க தீர்மானம் போட்டுங்க. முடிஞ்ச 1 வீக் கழிச்சு வராங்க. ஆர்டிஓ ரெவன்யூ அத்தாரிட்டி தான் ஹில்ஸ் ஆஃபீஸுக்கு குவாட்ஸ் ஆர்டர் போட முடியும், தனியாக போட முடியாது. ஓகே, நான் அதை வேண்டாம் சொல்ல. ஆனா வாங்கிக்கோ, நோ ப்ராப்ளம். அதைத்தான் நான் தீர்மானம் வாங்கிடுறேன். நோ ப்ராப்ளம். ஆர்டிஓ வந்து மீட்டிங் போடுறத சார் இன்னைக்கு கூடுன நம்ம ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த காப்பி கொடுங்க. அலோ பண்ண கூடாது. நீங்களும் தானே வர போறீங்க. should take law in their hands. சட்டம் அது பாட்டுல இருக்கும். சட்டத்தை அவங்க எடுத்து அவங்க டைம்ல பண்ண முடியாது. பண்ணக்கூடாது. எல்லார் வீட்லயும் ஒரு வீட்ல எத்தனை வரணும். அப்பதான் அது பவர் நம்ம போய் வேணும்னு நினைச்சா எல்லாரும் இல்ல இருக்கு கையெழுத்து வாங்கி எல்லாருக்கும்
ஒருத்தரோட கருத்து எடுத்துட்டு போறது அதுதான் அவர் பண்ண சுட்டி காட்டியிருக்காங்க. ஒருத்தரோட உரிமை இதில் இருக்கவே போறதில்லை. அதே மாதிரி அவங்க ஒருத்தருடைய கருத்து இதில் இருக்க போறது கரெக்டுங்களா? ஓ 10 பேரோட கருத்தை வாங்கி தான் நம்ம செய்ய போறோம். அவங்க கருத்து மட்டும் எடுத்து அதுக்காக நம்ம ஏன் தொந்தரவே கிடையாது. அதாவது 10 வரணும் ஒரே மாதிரி இல்லைல்ல. அது அவங்களுக்கு தெரியாது. நீங்க இருங்க. ஒருத்தருடைய கருத்து என்னைக்குமே வேண்டாம்ன்றதுதான் எல்லாருடைய கருத்துமே. அவருக்கு கெட்டக்காரங்க, அவருக்கு தான் கெட்டக்காரன். நம்மளோட நின்று நம்மளை வச்சுக்கிட்டு பேசிட்டு அவர் என்ன பண்ணாரு? போன வாட்டி எங்க கடைசி நேற்றுக்கு 10 வருஷத்துக்கு இதே கதை தாங்க பண்ணாரு. அதாவது அவர்கிட்ட போய் எல்லாரும் போய் கெஞ்சி கூத்தாடணும்னு அவர் நினைப்புங்க. அவர் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் அவர் அங்க வந்து வாங்குறது பேசுறது. பரவாயில்ல, இத்தனை பேர் வந்திருக்காங்க, என்ன மரியாதை இருந்தாருங்க. அவர் இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணாரு. இன்னைக்கு மாத்தி பேசுறாரு. நரம்பு இல்லாதது ஒரு எக்ஸாம்பிள். அவரு நீங்க வச்சு பரிவட்டம் கட்டுவீங்க அப்படிங்கிறது அது முடியாது. அது ஒருத்தர் செய்யறதா இருந்தா அது அவரே செய்ய விட்டுருக்கலாம். அவரே சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கலாம். நான் என்னதான் பண்ணேன்.